ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் தங்க பிள்ளையே, இன்று இந்த அம்மாவினுடைய வாக்கினை நீ கேட்கும் நேரம் உன் கர்ம வினைகள் அத்தனையும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. என் தங்க பிள்ளைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும். ஓம் சக்தி தாயே போற்றி போற்றி. என் தங்க பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை முடக்க வேண்டும் என்று சிலர் செய்வினைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர் யார் என்றும் எதற்காக உனக்கு இது போன்று செய்கின்றார்கள் என்பதையும் உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் உன் அம்மா நான் இன்று வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நீயோ உனக்கு இது போன்றெல்லாம் இவர்கள் செய்வார்கள் என்பதனை சிறு துளியளவு கூட சிந்திக்காமல் உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டும் நீ செய்து கொண்டிருப்பாய். ஆனால் நீ இருப்பதைப் போலவே மற்றவர்களும் எதையும் சிந்திக்காமல் இருப்பார்கள் என்று ஒருபோதும் எண்ணிவிட முடியாதல்லவா? ஒவ்வொருவருடைய எண்ணங்களும் வேறு வேறாக இருக்கின்றது. உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்த விஷயம் எதனால் என்பதனையும் அம்மா சொல்லும் பொழுது அவர்கள் யார் என்பதையும் நீயாகவே தெரிந்து கொள்வாய். என் குழந்தையை அடையாளம் கண்டு கொள்வாய். என் தங்கமே, அவர்கள் யாரென்று நிச்சயமாக உனக்கு வெளிப்படையாக சொல்லிவிடுகிறேன். அவர்களின் அடையாளத்தை சொன்ன பிறகும் அவர்கள் உனக்கு என்ன உறவு முறை என்று சொன்ன பிறகும் நிச்சயமாக எனக்கு இதில் நல்லதொரு தெளிவு கிடைக்கும். யார் உனக்கு இது போன்ற செய்வினைகளை செய்ய நினைக்கின்றார்கள் என்பதையும் நீயாகவே புரிந்து கொள்வாய். என் தங்க பிள்ளையே, பொதுவாக ஒரு சில விஷயங்களை எல்லாம் யாரிடத்திலும் சொல்லக்கூடாது. அதிலும் முக்கியமான உறவுகளுக்கு இடையில் உன்னிடத்தில் சந்தோஷத்தை அதிகமாக இருந்தால் அதை அப்படியே வெளியில் வெளிப்படுத்தி விடக்கூடாது. அதே நேரத்தில் நீ புதிதாக ஒரு பொருளை வாங்கப் போகின்றாய் என்றால் அந்த பொருளை வாங்கி முடிக்கும் வரை யாரிடத்திலும் சொல்லாமல் இருப்பதுதான் உனக்கு நல்லது. இப்படி வாழ்க்கையில் சில விஷயங்களை நீ முடிவு செய்து வைத்திருந்தால் அந்த காரியத்தை முடித்துவிட்ட பிறகுதான் நீ மற்றவர்களிடத்தில் சொல்ல வேண்டும் அல்லவா? ஏனென்றால் நீ முன்கூட்டியே எல்லோரிடத்திலும் சொல்லிவிட்டால் அதை பார்த்து கண் திருஷ்டியை தான் போடுவார்கள். அதிகமாக இருக்கின்ற அதோடு அந்த காரியத்தை நீ முழுமையாக முடிக்காமல் இருப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்துவிட தயாராக இருக்கின்றார்கள். என் செல்லமே, இப்போது இந்த அம்மா சொல்கின்ற ஒருவர் இருவர் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது, உன்னை சுற்றி சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை பற்றி தான் அதிகமாக கவனித்து கொண்டிருக்கின்றார்கள். யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு துரோகத்தை செய்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் தேவையில்லாமல் உன்னுடைய வேரை வேண்டுமென்றே எதற்காக எதையோ சொல்லி அவதூறாக வருத்துகின்றார்கள். உன்னிடத்தில் உனக்கு யாரும் எந்த ஒரு உதவியும் செய்யக்கூடாது, யாரிடத்திலும் நீ நன்மைகளை பெற்றுவிடக் கூடாது என்பதில் அவர்கள் மிகுந்த கவனமாக இருக்கின்றார்கள். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கின்ற சூழ்நிலையில் இவர்களை பற்றி உன் அம்மா எனக்கு தெரிய வந்த பொழுதுதான் இன்று அவர்களை பற்றி உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன்னுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு பிரச்சனை இப்போது இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த பிரச்சனையில் சம்பந்தப்பட்டவர்கள், அதாவது உன் குடும்பத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சனையில் இவர்களுக்கு மட்டுமே அதிகப்படியான முக்கியத்துவம் இருக்கின்றது. இவர்கள் அங்கு இருந்து கொண்டே எப்படியாவது உங்கள் குடும்பத்தை ஒழித்து கட்ட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். உன்னை முடக்கினால் போதும் அந்த குடும்பம் வாயை பெற்று வாயடைத்து போய்விடும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். என்ன தெரியுமா, அந்த குடும்பத்திலே நீ சற்று விவரமாக பேசுகின்றாய். உன்னுடைய விவகாரமான பேச்சினால்தான் உன்னுடைய குடும்பத்திற்கு இது போன்று இவர்கள் துரோகத்தை செய்ததெல்லாம் தெரிய வந்தது. நீ எப்போது இந்த விஷயத்தை பற்றிய சந்தேகத்தை கிளப்பினாயோ, எப்போது எதனால் நமக்கு கஷ்டங்கள் வருகின்றது என்று சொன்னாயோ அந்த நொடி முதல் அவர்கள்
உன்னை எதிராக பார்க்கத் தொடங்கினார்கள். உன்னை அழித்து விட வேண்டும் என்று மனதார நினைக்கின்றார்கள் என் தங்கமே. இதனால் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்தது என்றால் ஒன்றுமே கிடைக்கவில்லை என்பது மட்டும்தான் நிதர்சனமான உண்மையாகும். என் குழந்தையே, உன்னை இங்கே கட்டுப்போட வேண்டும் என்று அவர்கள் நினைப்பதற்கு மிகவும் முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? கெட்ட சக்தியான அவர்கள் செய்கின்ற காரியங்கள் எல்லாவற்றிற்குமே தடையாக நீதான் இருக்கின்றாய் என்பதனையும் அவர்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். என் செல்ல குழந்தையே, உன் வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற சில நாட்களை பற்றி நீ எப்போதும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற நிம்மதியை பறிக்க வேண்டும் என்றும், யாரும் ஒருவர் இந்த குடும்பத்திலிருந்து நிரந்தரமாக இந்த உலகத்தை விட்டு சென்றுவிட வேண்டும் என்றும் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வேதனையை சேர்த்து வைத்து நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் என் தங்க குழந்தையே. யாராக இருந்தாலுமே மற்றவர்களின் முன்னிலையில் வாழ்க்கையை அழிக்க நினைப்பது மிகப்பெரிய தவறல்லவா? அதிலும் ஒருவரை முடக்கி அவர்கள் குடும்பத்தை அழிக்க நினைப்பது என்று நிச்சயமாக மன்னிக்க முடியாத ஒரு பெருங்குற்றம். அப்பேற்பட்ட தவறினை தான் அவர்கள் அங்கே செய்ய வேண்டும் என்று துணிந்து நிற்கின்றார்கள் என் தங்க பிள்ளையே. அவர்கள் யார் தெரியுமா? ஒரு ஆண், ஒரு பெண். இவர்கள் இருவருமே உடன் பிறந்த இவர்கள் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற தந்தை வழி உறவினர்கள், தந்தையோடு உடன் பிறந்தவரினுடைய குழந்தைகள். என் தங்க குழந்தையே, இவர்களுக்கு என்னென்ன எண்ணங்கள் இருக்கின்றது தெரியுமா? அவர்கள் எல்லாவற்றையும் தனியாக அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். உடன் பிறந்தவர்களுக்கு என்று எந்த விதமான பங்கும் கிடையாது என்று அவர்கள் மனதார நினைத்து சொல்கின்றார்கள் என் தங்கமே. இது போன்ற உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற சில விஷயங்கள் எல்லாம் பல நாட்களாக வேதனையை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. ஏனென்றால் நீ அவர்களுக்கு செய்த உதவிகள் எல்லாம் ஏராளம். உன்னிடத்தில் இருந்த அந்த உதவியை ஒரே நேரத்தில் பெற்றுக்கொண்டு அந்த உதவியை எல்லாம் சிறு சிறு துளி அளவு கூட நினைவில் வைக்காமல் இப்பொழுது இது போன்ற ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே. உன்னை பற்றி அவர்கள் மனதிற்குள் என்னென்ன எண்ணங்கள் இருக்கின்றதோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்பது மட்டும்தான் தன்னுடைய குறிக்கோளாக வைத்திருக்கின்றார்கள். அந்த அளவிற்கு மனதில் தீய எண்ணங்களோடு சுற்றி திரிந்து கொண்டிருப்பவர்களை எல்லாம் ஒரு நாளும் அவ்வளவு எளிதில் திரித்துவிட முடியாது என் தங்கமே. இவர்களின் அடையாளங்கள் என்னவென்று சொல்கின்றேன். அந்த ஆணினுடைய அடையாளம் கண்களில் கண்ணாடி அணிந்திருப்பார். தலையில் சற்று முடி குறைவாக இருக்கும். அது மட்டுமல்ல, அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் சற்று உதறி உதறி தள்ளும். ஒரு பக்கம் காது சரியாக கேட்காது. இது போன்று இருக்கும் என் குழந்தையே. அதே போல அந்த பெண்ணினுடைய அடையாளம் சிறுவயது அதிகமாக இருக்கும் என் தங்கமே. தன்னுடைய குடும்பத்தில் மிகப்பெரிய இழப்பை சந்தித்த ஒரு பெண் என் செல்லமே. இந்த இரண்டு அடையாளத்தோடு இருக்கின்ற உடன் பிறந்தவர்கள்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற சதி திட்டங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் செய்வினைகளை செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கின்றார்களே தவிர அதை பற்றிய எந்த ஒரு விவரமும் அவர்களுக்கு தெரியவில்லை. மாறாக எதையாவது செய்து எதையாவது ஒரு விஷயத்தில் உன்னுடைய வாழ்க்கையை அழித்துவிட வேண்டும் என்று அவர்கள் துடித்து கொண்டே இருக்கின்றார்கள் என் தங்க குழந்தையே. அவர்களின் பழிக்கு நீ ஆளாகிவிடக்கூடாது. எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். அவர்களை சாதாரணமாக நான் விட்டுவிட மாட்டேன். உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை நான் பொறுப்பெடுத்துக்கின்றேன். இந்த செய்வினைகளை செய்வது அத்தனை எளிதாக அவர்கள் நினைத்து விட்டார்கள் என் தங்கமே. உண்மையாக அவர்கள் ஒருவர் தவறு செய்திருந்தால் மட்டுமே செய்வினைகளை எல்லாம் அவர்கள் பாதிக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் தவறு ஏதும் செய்யாத இன்னொருவர் வாழ்க்கையில் எந்த ஒரு செய்வினையுமே அவர்களை எதுவும் செய்யாது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. யாரேனும் ஒருவர் குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் என்றால் கடைசியில் அவருடைய குடும்பம்தான் அழிந்து போகும் என்பதனை இவர்கள் அறிந்திருக்கவில்லை என் செல்ல குழந்தையே. உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற அத்தனை சோதனைகளை எல்லாம் கடந்து நீ நல்ல நிலைக்கு வரத்தான் போகின்றாய். இனிமேலாவது இவர்களிடத்திலிருந்து
நீ கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். யாரிடத்திலும் எந்த ஒரு ரகசியத்தையும் நீ முழுமையாக வெளியில் சொல்லிவிடக் கூடாது. உன்னோடு இருந்து கொண்டு உனக்கு துரோகம் செய்ய இங்கு நிறைய பேர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதே இந்த தாயினுடைய உத்தரவு என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கு நான் ஒரு முக்கியமான செய்தியைத்தான் உன் தாயானவள் நான் உனக்காக கொண்டு வந்திருக்கின்றேன். சமீபத்தில் உன்னை விட்டு பிரிந்து சென்ற ஒருவரினுடைய ஆத்மாவானது உன்னோடு பேசுவதற்கு ஆசைப்படுகின்றது. என் தங்கமே, நான் உங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்கின்றேன். அந்த ஆத்மாவின் வாக்கினை கேட்பதற்கு இதுவே உனக்கு கிடைக்கின்ற கடைசி வாய்ப்பாகவும் இருக்கலாம். அதனால் என் பிள்ளையே, இந்த வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு அந்த ஆத்மா உன்னோடு என்ன பேச நினைக்கின்றது, அவர்கள் எதை உன்னிடத்தில் சொல்ல நினைக்கின்றார்கள், வெளிப்படுத்த முயற்சி செய்கின்றார்கள், எதனால் உன்னை தேடி வந்திருக்கின்றார்கள் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, அவர்கள் எப்படி இந்த தெய்வத்தின் அருகில் வந்தார்கள் என்று நீ யோசிக்கலாம். என் தங்கமே, உன்னுடைய இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மாவானது சில நாட்களாகவே உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வருகின்றது. இந்த அம்மா அதனை கண்டுவிட்ட பிறகு, எதற்கு இங்கே சுற்றி கொண்டிருக்கின்றாய்? நீ இருக்க வேண்டிய இடத்தில்தானே இருக்க வேண்டும். என் பிள்ளையின் வீட்டில் உனக்கு என்ன வேலை என்று கேட்ட பொழுதுதான் அந்த ஆத்மா என்னிடத்தில் சொன்ன விஷயம், எனக்கும் என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்றுதான் ஆசையாக இருக்கின்றது. ஆனால் சில விஷயங்கள் என்னை அங்கே செல்ல விடாமல் தடுத்து கொண்டு இருக்கின்றது. எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேசியாக வேண்டும். என் மனதில் தோன்றுகின்ற சில விஷயங்களை அவர்களிடத்தில் சொல்லிவிட்டால் நான் மனநிறைவோடு இங்கிருந்து சென்று விடுவேன். சில விஷயங்களை நான் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் விட்டுவிட்டேன். அதற்கு சரியான நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது. இப்பொழுதும் சொல்லாமல் நான் சென்று விட்டால் இனி காலம் முழுவதும் என்னால் அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது. இதற்கு நீங்கள்தான் துணையாக நிற்க வேண்டும் அம்மா என்று என்னிடத்தில் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டது. என் தங்க குழந்தையே, இப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது. அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து என் வீட்டில் உள்ளவர்களிடம் பேச வைக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கோரிக்கை வைத்தது. என் தங்கமே, இப்படி மனதிலே எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் உன் குடும்பத்திற்காக பேச வேண்டும் என்று கேட்ட ஆத்மாவிற்கு நான் அந்த வாய்ப்பு வழங்குவது தானே முறையாக இருக்கும். அதனால் இந்த அம்மா அந்த ஆத்மாவிற்கு அந்த வாய்ப்பினை கொடுக்க முடிவுகள் செய்து இப்பொழுது உன்னோடு பேசுவதற்காக வரவழைத்திருக்கின்றேன். என் பிள்ளையே, அந்த ஆத்மாவானது உன்னிடத்திலே என்ன பேசுகின்றார்கள் என்பதனை நான் என் மூலமாக உன்னிடத்தில் பேசி சொல்கின்றேன். இந்த அம்மாவிடத்திலிருந்து தான் அவர்கள் மனதில் பேச நினைப்பதை எல்லாம் பேச முடியும். என் தங்கமே, நேரடியாக ஒரு ஆத்மாவின் குரலை உன்னால் அத்தனை சுலபமாகவெல்லாம் கேட்டுவிட முடியாது. இந்த அம்மா அதற்காகத்தான் இன்று இந்த உதவியை செய்கின்றேன். என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன். உங்கள் எல்லோரையும் நான் இனி காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன். என் வாழ்க்கையில் நிறைவாக இருந்து என்னால் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களால் எனக்கு எந்த கஷ்டங்களும் இதுநாள் வரையிலும் வந்தது கிடையாது. நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை அத்தனை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருந்தேன். என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன். உங்கள் எல்லோரையும் இனி நான் காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன். உங்களோடு இருந்த இந்த காலகட்டம் குறைவாக இருந்தாலும் எனக்கு கிடைத்த சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் ஏராளமாக இருந்தது. அதனால் எனக்கு எந்த ஒரு கவலையும் இதுவரையில் இருந்ததே கிடையாது.
நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். ஆனால் இவ்வளவு காலம் எனக்கு சீக்கிரமாக என்னுடைய ஆயுள் முடிந்துவிடும் என்று எனக்கு முன்பே தெரியாது. அது தெரிந்திருந்தால் நிச்சயமாக என் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் உங்களிடத்தில் சொல்லியிருப்பேன். ஆனால் எல்லோரும் நினைப்பது போலத்தானே நானும் நினைத்திருந்தேன். எனக்கும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை கிடையாது. மற்றவர்கள் சொல்வது போல எதற்காக பிறந்தோம், நாம் ஏன் பிறந்தோம் என்று ஒரு நாளும் நான் நினைத்தது கிடையாது. வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன். என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிராசையாகும்படி இந்த உலகத்தில் விட்டு செல்ல வேண்டிய காலகட்டம் கட்டாயம் வந்துவிட்டது. என்னுடைய கடமை இங்கே சரியாக முடிவதற்கு வந்துவிட்டது. இன்று நான் உங்களோடு பேச வந்ததற்கு முக்கியமான காரணம், சில விஷயங்களை எல்லாம் உங்களோடு சொல்லாமல் விட்டுவிட்டேன். எப்படி நடக்கும் என்று தெரியாமல் நான் சில விஷயங்களை செய்தும் முடித்துவிட்டேன். அதற்காக உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். இதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இன்று நான் வந்திருக்கின்றேன். உங்களை நான் மனதார வணங்குகின்றேன். இந்த வாய்ப்பினை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ள விரும்புகின்றேன். அதனால்தான் என் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லிவிடுகின்றேன். சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து என்னுடைய வார்த்தைகளை கேட்டாலே போதும். என்னுடைய அன்பினை புரிந்து கொண்டு அதுவே எனக்கு போதும். நான் நிச்சயமாக இங்கிருந்து நல்லபடியாக சென்று விடுவேன். இன்று உங்களோடு பேச வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம், நான் சில விஷயங்களை சொல்லாமல் விட்டுவிட்டேன். இப்படி நடக்கும் என்று எனக்கு ஒரு நாளும் தெரியாமல் சில விஷயங்களை செய்துவிட்டேன். அதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளத்தான் வந்திருக்கின்றேன். என் மனதில் நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா? நான் உங்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். உங்களின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க முடியாமல் போனாலும் இனிமேல் அதையெல்லாம் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னால் ஆன முயற்சிகளை எல்லாமே செய்து கொண்டிருந்தேன். ஆனால் முழுமையான பலன்களை கொடுப்பதற்கு முன்பாகவே இது போன்று நடந்துவிட்டது. அதனால் நான் ஏதேனும் குற்றம் குறைகள் செய்திருந்தாலும், ஏதேனும் உங்களுக்கு மனதிற்குள் கஷ்டத்தை தந்திருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள். நான் எப்பொழுதும் உங்கள் மீது உண்மையான அன்பினைத்தான் வைத்து கொண்டிருக்கின்றேன். நான் ஒரு நாளும் மனதில் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக ஒரு நாளும் நான் நடந்து கொண்டது இல்லை. அதனால் என்னவோ என்னுடைய குணங்கள் சிலருக்கு இங்கே பிடிப்பதே இல்லை. எதுவாக இருந்தாலும் என்னோடு இருக்கின்ற என் குடும்பத்திற்கு தெரியும் அல்லவா நான் யார், என்னுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று. அதனால் என்னுடைய அன்பினை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அதனை இங்கிருந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருந்தது. நானும் அங்கும் அங்கும் ஓடி ஓடி மீண்டும் என்னுடைய உயிரை மீட்டெடுத்து விடலாம் என்றுதான் முயற்சி செய்தேன். ஆனால் அப்பொழுது என்னால் அதையெல்லாம் செய்ய முடியவில்லை. உயிரற்ற உடலாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன். நாட்கள் செல்ல செல்ல இதை எனக்கு ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டது. இனிமேல் இதுதான் என்னுடைய உலகம். மீண்டும் அங்கே செல்ல முடியாது என்பதனை நான் புரிந்து கொண்டேன். செல்ல முடியாவிட்டாலும் ஆத்மா என்று ஆன பிறகு என்னுடைய உலகத்தில் இருந்தால்தான் எனக்கு சந்தோஷம். மீண்டும் மனித வாழ்க்கைக்குள் என்னால் நுழைந்துவிட முடியாது. எனக்காக இத்தனை காலமும் அன்போடு பழகி எனக்கு எல்லாம் செய்த உங்களுக்கு நான் சொல்கின்ற விஷயம் ஒன்றுதான். நடந்தது எல்லாம் நடந்துவிட்டது. நடந்த விதையை யாராலும் இனி மாற்ற முடியாது. இனி நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அது நடக்காது. அதனால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் அந்த ஆத்மா மனது வேதனைப்பட்டு உன்னோடு பேசுகின்றது. என் தங்க குழந்தையே, யார் உன்னை விட்டு சென்றாலும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. உனக்காக எப்பொழுதும் நான் இருந்து கொண்டே இருப்பேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.
நீ விடுதலை கொடுக்க மாட்டாயா என்று என் பிள்ளை, நீ என்னை பார்த்து கேட்கின்ற விஷயத்திற்குத்தான் நான் முடிவினை கட்டப் போகின்றேன். இன்னமும் சுருக்கமாக உனக்கு சொல்ல வேண்டும் என்றால், உன்னுடைய பிடிவாதம் இந்த அம்மாவினிடத்தில் ஜெயித்து விட்டது என்பதுதான் உண்மை. என் குழந்தைக்கு எந்த ஒரு விஷயம் வேண்டும் என்று அடம்பிடித்து இத்தனை காலமும் நீ நின்று கொண்டிருந்தாயோ, அந்த ஒரு விஷயத்திலிருந்து உன் அம்மா நான் உனக்கு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று என் முன்னால் கதறி அழுதாயோ, அந்த விஷயத்தை இன்று உனக்கு நான் முடித்து வைக்கின்றேன். என் பிள்ளையே, சுற்றி இருக்கின்ற உறவுகளையெல்லாம் நம்புவதை விட்டுவிட்டு சற்று விலகி நிற்பதுதான் எல்லோருக்குமே நல்லது. ஏனென்றால் யாருடைய குணம் எப்பொழுது எப்படி மாறும் என்று யாராலும் கணித்துவிட முடியாது. ஒருவரிடத்தில் நல்லபடியாக பேசிக்கொண்டு வந்திருப்பாயானால் அவர்கள் மனதிற்குள் என்ன இருக்கின்றது என்று உன்னால் ஒரு பொழுதும் தெரிந்து கொள்ள முடியாது. அவர்களுக்குள் 1000 விஷயங்கள் ஓடும். உனக்கு செய்து தருவேன் என்று வாக்குறுதியை கொடுப்பார்கள். ஆனால் அதன் பிறகு பார்த்தாயானால் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் சற்றென்று இவர்களுக்கு முடியாது என்று சொல்லிவிடுவார்கள். மனதிற்குள் அவர்கள் நினைப்பது, நீ சொல்வதை சொல்லிவிட்டு போ, நான் எதற்காக உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள். இது போன்ற போலிகள் அதிகமாக நிறைந்து இருக்கின்ற இந்த உலகத்தில் ஒரு விஷயத்திற்காக என் பிள்ளை நீ ஆசைப்படுகின்றாய் என்றால் அதை மிகவும் நான் கவனத்தோடு புரிந்து கொண்டு உன் வாழ்க்கைக்கு அது சரியா தவறா என்று, தேவைதானா தேவையில்லையா என்று, ஒரு வேலை கிடைத்தால் உன் வாழ்க்கை தெளிவாக இருக்குமா என்றால் நான் புரிந்து கொண்டுதான் உன் அம்மா நான் உன்னிடத்திலே சொல்ல முடியும் என்பதனை புரிந்து கொள். உனக்கு எத்தனை கால தாமதங்கள் ஆகியது என்பதனை அதனை புரிந்து கொள்ள அதை உன்னிடத்தில் ஒப்படைக்க வந்ததற்கு காரணம், பல அதிசக்தி வாய்ந்த பூஜைகளாலும் தெய்வங்களை நீ தொடர்ந்து வணங்கி கொண்டிருப்பதாலும் மட்டும்தான் உன் வேண்டுதல்கள் உச்சத்தை தொட்டுவிட்டது. தெய்வத்தின் மனதை நீ தொட்டுவிட்டாய். இனிமேல் உன்னிடத்திலிருந்து தெய்வத்தினால் தப்பிக்க முடியாது. நிச்சயமாக இனிமேல் இதனை நீ கொடுத்துதான் ஆக வேண்டும். எந்த எல்லைக்கும் செல்வதற்கு தயாராகிவிட்டாய். கடவுளுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் என் பிள்ளை மனதார செய்து விட்டாய். உன்னுடைய அன்பிற்கு இந்த அம்மா நான் 5வது நாள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையை தீர்த்து கொடுக்கின்றேன். அம்மாவினை நம்பினால் உனக்கு சத்தியம். என்னை நீ நம்பவில்லை என்றால் இந்த அம்மாவினால் நிச்சயமாக எந்த விஷயத்திலும் இதற்கு பொறுப்பாக முடியாது. உனக்கு நடப்பதை கூட நீ உணராமல் இருந்துவிட்டு நிச்சயமாக உன்னுடைய மனநிலையில் தான் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். இதனை புரிந்து கொள். ஒரு முறை அல்ல, பல முறை இதை நான் சொல்லியிருக்கின்றேன். வாழ்க்கையில் தெய்வத்தினுடைய சக்தி வந்துவிட்டது என்றால்